பொன்னியா பொன்னி, பேர பண்ணின்னு வச்சிருக்கணும். ஒரு பெரிய மனுஷன் கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம குப்புற தள்ளி விட்டுட்டா. ஒரு நாள் இருக்குடி. ராசாத்தி வந்துட்டீங்களா? உங்களை பார்க்க தான் வந்தேன். எங்களை பார்க்க வந்தீங்களா? உங்களன்னா உங்களே இல்ல, இத புதுசா வந்திருக்கிற இந்த பாப்பாவை பார்க்க. ரோசா, நானும் உன் பாட்டி மாதிரி தான். என்ன நீ, எதுக்கு இவங்க வந்திருக்காங்களா? அதுவா ராசாத்தி, உன்கிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு தகவல் தெரிஞ்சு போச்சு. அதான் அது யாரு குழந்தை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லி கண்மணி சொல்லி அனுப்பியிருக்கா. அதான் கோகிலாமா வேவு பார்க்க வந்திருக்காங்க. கரெக்டா சொல்றாளே. எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஐயா மாப்பிள, பொண்ணு ஏதோ தமாஷா சொல்றா. நான் இந்த குழந்தைய பார்க்க தான் வந்தேன். குழந்தை மேல இருக்கிற ஆசையில வந்துட்டேன். இந்த குழந்தை ஒரு பொக்கிஷம் புதையல்னு அந்த குறிக்காரி சொன்னா, அதுக்கான சாமுத்திரிக லட்சணம் மச்சம் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாப்போம். பாப்பா பேரு ரோசாங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க, என்ன சாப்பிட்டீங்க? எங்க என்ன பாப்பா, பேசுங்க, பாட்டிக்கிட்ட பேசுங்க, பேசுங்க பாப்பா. என்ன பாக்குறீங்க? சாப்பிட்டீங்களா? ரோஜா பாப்பா, பெரியவங்களை அப்படிலாம் அடிக்க கூடாது. பெரியவங்க பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கணும். குழந்தை கொஞ்சம் மாதிரியா இருந்தது நீங்க செஞ்ச செய்க. எதையோ தடவி தடவி தேடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் ரோஜாவுக்கே பொறுக்காம ஒரு குத்து விட்டுருக்கா. நல்லா வாங்கட்டும், அப்பயாவது புத்தி வருதான்னு பாக்கலாம். ஏன் பொண்ணு எப்ப பார்த்தாலும் எனக்கு குத்த சொல்லிக்கிட்டே இருக்க? நான் ஆசையா கொஞ்சம் தான் வந்தேன். ஆனா பாப்பா தான் என்ன அடிச்சிட்டா. போதும், உங்க விலகெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்ல. உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நாங்க ஏதோ ஒரு குழந்தைய எடுக்கிறோம், வளர்க்குறோம், ஏதோ பண்ணிட்டு போறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு வேவு பார்க்கிற வேலையெல்லாம் நீங்களும் உங்களோட பொண்ணும் நிறுத்துங்க, சரியா? குழந்தையா இது? குட்டி சாத்தான் என்னமா குத்துது. என்ன கோகிலாமா, வீட்டுக்கு போக மனசு இல்லையா? நீங்க வேணும்னா வந்து ஊஞ்சல் உட்காருங்களேன், நான் வேணும்னா அழகா ஆட்டி விடுறேன். வேணாம்மா, ஒரேடியா கொள்றதுக்கா? வேணாம் தாயே, உன் தொடர்பே வேணாம், ஆள விடு. நல்ல பாடம் சொன்ன. ரோஜா குட்டி, செல்ல குட்டி, வா வந்து உட்காரு. பாத்து உட்காரு. உன்னை பார்க்காம அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? நல்ல வேலை நீ திரும்ப வந்துட்ட. வந்த கொஞ்ச நாளையே நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டால. ஆமாமா, நம்ம வீட்ல ஒருத்தி மாதிரி ஆயிட்டா. ஆசிரமத்துல ரோஜாவை திரும்ப கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதை ஏன் அண்ணி கேக்குறீங்க? என்னென்னமோ நடந்து போச்சு. மதர், ரோஜா சாப்பிடுற இடத்துல காணோம். எங்க போனானே தெரியல. ரோஜாவை காணுமா? ராசாத்தி, பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. நல்லா தேடி பாத்தியாமா? பாத்ரூம் பக்கம் போயிருப்பா. மதர், அங்கேயும் பாத்துட்டேன், எங்கேயுமே இல்ல. ஐயோ, அம்மா
இந்த பக்கமா இந்த பொண்ணு போனதை பாத்தீங்களா? ஆமாமா வந்துச்சு. எதுவுமே பேசாம கம்முன்னு இருந்துச்சு. நான் கூட என்ன வேணும்னு கேட்டேன். குழந்தை இந்த ரோஜா பூவியே பாத்துக்கிட்டு இருந்தா. சரின்னு நான் எடுத்து கொடுத்தேன். வாங்கிட்டு இந்த பக்கம் தாம்மா போச்சு. ரோஜா, ஏ ரோஜா, ஐயோ ஆம்புலன்ஸ்! ரோஜா, 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 ரோஜா. பாவம்ல, இந்த சின்ன வயசுல எவ்ளோ கஷ்டம். நினைக்க நினைக்க அழுகையா வருது. ஒண்ணு இல்லடா சொல்லு, வா அத்தை கிட்ட வா. இனிமே அத்தை உன்னை பாத்துப்ப, சரியா? ஏன் அத்தை, அப்ப ரோஜாக்கு காது கேட்கவே செய்யாதா? எல்லாரும் மாதிரியும் நார்மலா பேச மாட்டாளா? பேசுவா இலக்கியா, ஆனா அதுக்கு சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. கடவுளே, இந்த சின்ன வயசுல ஆபரேஷனா? பாவம். ஆபரேஷன் பண்றதுக்கு அவங்க அப்பா அம்மாவோட கையெழுத்து கண்டிப்பா தேவைப்படும். அதனால ரோஜாவோட அப்பா அம்மாவை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். அண்ணி, ரோஜாவுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அதனால நாம தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். ம், எல்லாருக்கும் எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி ராசாத்தி, நாம பாத்துப்போம். பாத்துக்கலாம். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நான் ரோஜா குட்டிய பத்திரமா பாத்துப்பேன். சரி ரோஜா குட்டி, நம்ம விளையாடலாமா? நானும் நீயும் போய் விளையாடலாமா? வா. என்ன கண்மணி, யோசனை தீவிரமா இருக்கு? இல்லம்மா, ஆசிரமத்துல கொண்டு போய் விட்ட குழந்தைய திரும்பவும் ராசாத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். ஆமாண்டி, எனக்கும் அதுதான் சந்தேகமே. ஒருவேளை ராசாத்திக்கு அந்த குழந்தை ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது ஒரு அதிர்ஷ்டக்கார குழந்தைன்னு தெரிஞ்சிருக்குமோ? அது எப்படி ராசாத்திக்கு தெரியும்? அந்த குறி சொல்றவ நம்ம கிட்ட தானே சொன்னா. அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை அந்த குறி சொல்றவ ராசாத்திய பார்த்து சொல்லிருந்தா? ஆமால, ஒருவேளை இவ காசுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருந்தான்னா ராசாத்திக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதான் அவசர அவசரமா போய் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா. அப்பனா அந்த பொக்கிஷன்லாம் ராசாத்திக்கு தான் கிடைக்க போகுதோ? மா, சும்மா உளராம இரு. இல்லடி, உனக்கு வர வேண்டிய சேர்மன் பதவி அவளுக்கு போயிடுச்சு. இப்போ உனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷெல்லாம் அவகிட்ட போக போதே. அத நினைச்சதாண்டி எனக்கு கவலையா இருக்கு. மா, அந்த குழந்தை பொக்கிஷம் மாதிரின்னு அந்த குறி சொல்றவ ஏதோ ஃப்ளோல அடிச்சு விட்டுருக்கா. அத போய் நம்பிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்காதுமா. ஆஹா,
ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த குறிக்காரி சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது கண்மணி. அப்படிங்கிற ஆ, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். இந்த குறி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இதே மாதிரி இவளை விட பெரிய ஜோசியரா பார்த்து அந்த குழந்தைய பத்தி ஏன் கேட்க கூடாது? அவரும் இதே மாதிரி குழந்தை பொக்கிஷம் தான்னு சொன்னாருன்னு வை. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தைய ராசாத்தி கிட்ட இருந்து தூக்கி நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்துடலாம். இது ஓகேவா? இது டபுள் ஓகே கண்மணி. அப்போ உடனே ஒரு நல்ல ஜோசியரா பாரு. ஆ, ஆ. ரோஜா எங்க இருக்க? நான் உன்னை பிடிக்க போறேன். பிடிக்கட்டா? ம்? ம். ஆ. ஏய் ரோஜா, நான் உன்னை பிடிக்க போறேன். ஆ. என்ன பொண்ணு, யாருக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு போற? நம்ம ரோஜா குட்டிக்கு தான் அத்தை. ராசாத்தி அவளுக்கு தலையில சீயக்கா தேய்ச்சி குளிப்பாட்டு சொன்னா. நான் போய் இதை முற்றத்துல வச்சுட்டு வந்துடுறேன். பாத்து எடுத்துட்டு போ, குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்க 2 பேரும் ரூம்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க. பாத்து எடுத்துட்டு போ, கொட்டிடாத. சரிங்க அத்தை. ரோஜா குட்டி எங்க இருக்க? உன்னை பிடிக்க போறேன். ரோஜா 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 எங்க போன? ரோஜா ரோஜா குட்டி. ஏய் ரோஜா, ரோஜா இருக்க? என்னாச்சு? ஐயோ அத்தை. அம்மா அத்தை என்னாச்சு? என்னாச்சு? என்னம்மா? அத்தை, என்னாச்சு? என்னாச்சுமா? சுடுதண்ணி கொட்டிக்கிச்சு. ஐயோ, ரசத்தி எங்க பட்டுச்சு? சுட்டுச்சா? ரோஜா எங்க பட்டுச்சு சொல்லு. என்னாச்சு ராசாத்தி? உனக்கு என்ன ஆச்சு? இல்லம்மா, சுடுதண்ணி இவ பக்கத்துல கால் கிட்ட இருந்துச்சா, இவ கால்ல பற்ற போதும்னு எடுத்தேன், கை தவறிடுச்சு. ஐயோ, கொப்பளமா எடுப்போது ராசாத்தி. அம்மா இரு, நான் மாவு எடுத்துட்டு வரேன். சொன்னேன்ல வரும்போதே பார்த்து வான்னு சொல்லிட்டு. இரு வரேன். எங்க காலை காட்டு. ரொம்ப வலிக்குதா? சாரி தான், எல்லாம் என்னாலதான். ஏய் இலக்கியா, இலக்கியா குட்டி, எனக்கு ஒண்ணும் வலி இல்ல, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. சாரி காலை காட்டி என்னாச்சுன்னு பாக்கலாம். ஐயோ ராசாத்தி வலிக்குதா? சொல்லு எப்படி இருக்கு? அத்தை வரேன் வரேன். வாங்க அத்தை. காலை காட்டு ராசாத்தி. அத்தை பாத்து எரியுதா அத்தை? அம்மா பாத்து. தெரியுதா ராசாத்தி? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. அப்படிதான் இருக்கும். சாரி தான், எல்லாம் என்னால தானே. அதெல்லாம் இல்ல இலக்கியா. அண்ணி நேத்து தானே நம்ம பேசிட்டு இருந்தோம், ரோஜாக்கு காது கேட்காதனால அவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு. ஆமா ராசாத்தி, சாரி. குழந்தைங்க ரூம்குள்ள விளையாடுறாங்கன்னு நானே கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன். ஐயோ பரவாயில்ல அண்ணி. பொன்னி, இனிமே நம்ம எல்லாரும் கவனமா இருந்து ரோஜாவை பத்திரமா பாத்துக்கணும். ஆமாமா, நல்ல வேளை நான் பார்த்தேன். இல்லனா
சுடுதண்ணி ரோஜா கால்ல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? பாவம்மா. அத்தை, நானும் இனிமே ரோஜாவை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆமா இலக்கியா, ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நான் ஏன் இத சொல்றேன்னா, நாளைக்கு ரோஜாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து என் புள்ளைய இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? அதுவும் நம்ம வீட்ல இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சேன்னு நமக்கு கஷ்டமா போயிருக்கோம்ல. ஆமா ராசாத்தி, நீ சொல்றதும் சரிதான். இனி எல்லாரும் சேர்ந்து ரோஜாவை கவனமா பாத்துக்கலாம். சரி, கவலைப்படாத, சரியா? என்னக்கா வாசலே பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் குருக்களை வர சொல்லிருக்கேன். எதுக்காக அவர் வர சொன்னீங்க? எல்லாம் ஒரு நல்ல காரியமா தான். இதோ மங்க, குருக்கள் வந்துட்டாரு, நான் போய் கூட்டிட்டு வரேன், நீ எல்லாரையும் அழைச்சிட்டு வா. சரிக்கா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நான் சொன்ன பூஜை எல்லாம் பண்ணிட்டீங்களா? நல்ல சிறப்பா பண்ணிட்டேம்மா. பிரசாதத்தோட வந்திருக்கேன். சரி வாங்க. வாங்க சாமி, வாங்க. அக்கா அதோ வந்துட்டாங்க. வணக்கம்மா. வாங்க சாமி. என்ன வராதவங்க வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? ஆமா, விசேஷம் உங்காத்துல தான். விசேஷமா? ஏங்க, கண்மணி உண்டாயிருக்கால, அததான் சாமி விசேஷம்னு சொல்றாரு. ஓஹோ, அப்படியா? தம்பி, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போது இல்லையா? அது நல்லபடியா வரணும். ஒரு குறையும் இல்லாம நம்ம வம்சம் தழைக்கணும்னு காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜை பண்ண சொல்லியிருந்தேன். அதான் கண்மணி பேர்ல அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணி தீர்த்தமும் பிரசாதமும் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல காரியம் பண்ணீங்க சாமி. பாத்தீங்களா, நம்ம யாருக்குமே இது தோணல. அக்காவுக்கு தான் பேரப்புள்ள மேல எவ்வளவு பாசம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பூஜை புனஸ்காரம்னு அசத்திட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்து வாரிசு இல்லையா? அது நல்லபடியா பிறக்கணும்ல மங்க. ஆமாம்மா, அதுவும் இவ்ளோ நாள் கழிச்சு உண்டா இருக்காங்க. எந்த குறையும் இல்லாம சிறப்பா பிறந்து வரணும். அதுக்கு தான் இந்த சிறப்பு பூஜை. அம்பாளுக்கு பேஷா பண்ணியாச்சு. அம்பாளோட தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சா ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது. எல்லாம் க்ஷேமமா நடக்கும். அடியே, இல்லாத குழந்தைக்கு பூஜை புனஸ்காரன்னு உன் மாமியாக்காரி ஓவரா போயிட்டு இருக்கா. விஷயம் தெரிஞ்சா என்ன ஆட்டம் ஆட போறாளோ, எனக்கு பயமா இருக்குடி. மா, வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன கண்மணி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, சந்தோஷத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறா இல்ல கண்மணி? ஆமா ஆமா. அம்மா, நான் தீர்த்தத்தை வீடு பூரா தெளிச்சிடுறேம்மா. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இந்தாங்க. இதுல பிரசாதம் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோங்க. நான் தீர்த்த தெளிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறேன். பிரசாதம் தானே, பத்திரமா வச்சுக்கிறேன். வாங்க சாமி, வாங்க. உள்ள வாங்க.
பிரசாதம் வச்சிருப்பாரு? ஐ, லட்டு. ஐயோ, பிரசாதம் குறையுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதான் 5 இருக்கேன். உன் எடுத்தா தெரியவா போகுது? கண்மணி, நீ ஓவரா போய்கிட்டு இருக்க. ஆளாளுக்கு வீட்டுக்கு வாரிசு வர போகுதுன்னு கற்பனையில இருக்காங்க. உண்மை தெரிஞ்சா பிரச்சனையாக போகுது. அதெல்லாம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீங்க உளறி வைக்காம இருந்தாலே போதும்.